கந்த சஷ்டி விரதம் இருப்பவர்கள் அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி திருக்கல்யாணம் அன்றுதான் விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். தங்களுக்காக முருகன் சூரபத்மனுடன் போர் புரிந்து சூரபத்மனை அழித்து தங்களை காத்த முருகனுக்கு ஏதாவது செய்ய வேண்டுமென தேவர்கள் முடிவு செய்தனர். தேவர்களின் தலைவனான இந்திரன் தன்னுடைய மகள் தேவயானையை முருகனுக்கு மணமுடித்து வைத்தார். அருகிலுள்ள முருகன் கோவிலுக்கு சென்று திருக்கல்யாணத்தை தரிசித்த பிறகு மாலை 6 மணிக்கு பிறகு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். வீட்டிற்கு வந்து முருகன் படத்திற்கு முன் விளக்கேற்றி தீபதூப ஆராதனை காட்டி தயிர் சாதம் படையலிட்டு கல்யாண விருந்து படைத்து விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். காப்பு கட்டி விரதம் இருப்பவர்கள் வீட்டிலேயே பெரியவர்கள் கைகளால் அந்த காப்பை அவிழ்த்து விடலாம் அல்லது கோயிலுக்கு சென்று காப்பை அவிழ்த்து கொள்ளலாம். விரதத்தை நிறைவு செய்யும் பொழுது தண்ணீர் குடித்துவிட்டு தான் விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். அல்லது பால் அல்லது பழச்சாறு சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு தான் விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும்.